கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளை கூட பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்க வழிகளை என்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய காரியங்களை நாமே எடுத்து செய்யறதுனால்தான் நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு உயர்வுக்குள்ள கடந்து போக முடியாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் காணப்படுது. ஏன்னு சொன்னா, நம்ம வழிகளை நம்ம என்ன பண்றது இல்ல, தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பது கிடையாது. ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதுல ரொம்ப அழகா சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன பண்ணுமா, நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நம் வழிகளை, நம் செய்யக்கூடிய காரியங்களை நம் தேவனிடத்தில் என்ன பண்ணுமா, ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ரொம்ப அழகா சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. முதலாவது நம்முடைய வழிகளை, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களை நாம் என்ன பண்ணுவோம், முதலாவதாக தேவ சமூகத்தில் போயிட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போக போறேன், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், ஆண்டவரே அந்த வீட்டை கட்ட போறேன், இந்த வேலை ஸ்தலங்களுக்கு கடந்து போக போறேன், இந்த திருமண காரியங்களுக்கு இந்த காரியங்கள் செய்ய போறேன், இந்த மணமகளை பார்க்க போறேன், இந்த மணமகனை பார்க்க போறேன், இல்லை ஏதோ ஒரு காரியங்கள்மா உங்க வாழ்க்கையில என்ன விதமான காரியமா இருந்தாலும் முதலாவதாக அதை நீங்கள் என்ன பண்ணுமாம், தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் அதை என்ன பண்ணும், கர்த்தரிடத்துல போய் தெரியப்படுத்தி, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன பண்ணு, நம்பிக்கையா இரு, அவரே என்ன பண்ணுவாராம், காரியத்தை வாய்க்க பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆகவே முதலாவது நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், இந்த காரியத்தை உங்க கரத்துல என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை நீங்க தான் என்ன பண்ணுங்க, வாய்க்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன்பான்னு சொல்லிட்டு நீங்க தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த காரியத்தை நீங்கள் அர்ப்பணித்து செய்யும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆய் மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய சுயபலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய பண பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆள் பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். என்னால எல்லாம் செய்ய முடியும், நானே பண்ணிடுவேன், இதுக்கு எதுக்கு ஆண்டவர்? கவனிச்சிங்களா? இப்போ பாருங்க, எந்த ஒரு செயலை செய்ய போனாலும் தேவனிடத்துல முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் நீங்க அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன பண்ணுமா, நம்பிக்கையா இருக்கும். ஏன் நம்ம கர்த்தரிடத்துல வழியை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா, யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றார், அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை என்ன பண்ணாம், நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நம்ம வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம வழிகளை கொஞ்ச நேரம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் என்ன பண்ணோம், நம்முடைய வழிகளை தேவனுக்கு என்ன பண்ணுமா, ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலை எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உங்க கரத்தை என் மேல வைக்கிறீங்க. அப்ப பாருங்க, தூரத்திலிருந்து என் நினைவுகளை கூட நீங்க அறிந்திருக்கிறீங்க. அப்ப எல்லா நேரத்திலும் நம்மை காணக்கூடிய ஒரு தேவன் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை பார்க்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. ஹல்லேலூயா. அவர் மேல நீ என்ன பண்ணுமாம், நம்பிக்கையா இருக்க வேண்டும். என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு சக்சஸை பார்க்கணும்னு சொன்னா, ஒரு வெற்றியை பார்க்கணும்னு சொன்னா, முதலாவதாக உங்கள் வழிகளை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க. ஆகவே இந்த நாளை பாருங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னது போல, தேவன் நாம நம்பிக்கையோடு கூட நம்முடைய வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம் காத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், தேவன் நிச்சயமாக நம் வழிகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய செயல்களை அவர் பார்த்து அதற்குரிய பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல எடுத்து வாசிப்போம், யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல
15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு மனுஷன் தன் வழியை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல நம்பிக்கையுடைய ஒரு மகனா இருக்கிறார் பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவர் என்ன பண்ணுவார், ரூபகாரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, என் வழிகளை அவருக்கு முன்பாக தெரியப்படுத்துவேன். யோபுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும், தெரிந்த ஒரு காரியங்கள் தான். யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாலும் அவர் சொல்றாரு, ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார்னா, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. நான் போற வழியெல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அறிந்த தேவன் என்னை ஒருபோதும் வெறுமையா விட மாட்டாரு, அவர் என்னை பொன்னாக விளங்க செய்வார் என்று சொல்லி யோபு ஒவ்வொரு நாளும் தேவனை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மகனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைங்க. உங்க வழியை மாத்திரம் ஒப்பு கொடுக்கிறது கிடையாது, அந்த வழிகள் மேல நீங்க என்ன பண்ணும், தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். இங்க சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஒவ்வொன்றையும் நான் தெரியப்படுத்துவேன். தேவனுக்கு அவருக்கு தெரியும், என்னுடைய வழியெல்லாம் அவருக்கு தெரியும், நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு காரியங்களையும் யோபு தேவனிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வழிகள் எதுவாக இருந்தாலும் அதை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் வழிகளை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் நீங்க உட்காரதையும் எழுந்திருக்கிறதையும் நடக்கிறதையும் நிற்கிறதையும் பேசுறதையும் அத்தனையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. ஆகவேதான் சொல்றாரு, சங்கீதம் 32:8 சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், உனக்கு வழி தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்காத, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்காத, திகைத்து கொண்டிருக்கிறாத, விசுவாசியே பதறாதன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வழிகள் சரியா தெரியப்படலையா, நீங்க தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் வழியை உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொன்னீங்களே, உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்களே, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயும் பொழுதெல்லாம் வழி இதுவே என்று சொல்லும் சத்தத்தை கேட்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்தாரே. ஆகவே இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் வழிகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வழிகளை என்ன விதமான குறைவுகளா இருந்தாலும் அந்த குறைவுகள் மத்தியில நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். உங்கள் வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறது மாத்திரம் அல்லமா, உங்க வழிகளை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல நீங்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த மாசத்துல தேவன் எனக்கு நல்ல வீட்டை கட்ட கிருபை தருவாரு, இந்த மாதத்துல இந்த கடனை அடைக்க கர்த்தர் கிருபை தருவாரு, இந்த மாதத்துல கர்த்தர் என் திருமண காரியங்கள் வாய்க்க கிருபை தருவாரு, இந்த மாதத்துல நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுப்பாரு என்று சொல்லி எந்த ஒரு காரியங்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த மாதத்துல நான் நல்ல கர்ப்பம் தரிக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். உங்க வழிகளை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. உங்க வழிகளை கர்த்தரிடத்துல சொல்வது மாத்திரமல்ல, நீங்கள் அவர் மேல நம்பிக்கையா இருந்து, ஹல்லேலூயா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வாராம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு எலியேசரை கூப்பிட்டு, எலியேசரே நீ என்ன பண்ணு, என் மகனுக்கு பெண் பார்க்க போனோம், நான் இருக்கிற அந்த கானானுடைய தேசத்துக்கு என்ன பண்ணாத, போகாத, அங்க போகாதபடிக்கு என் இனத்தாரிடத்துக்கு போயிட்டு நீ என்ன பண்ணு, அங்க என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு, சொல்லி அனுப்புறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க எலியாசார் கிட்ட ஆபிரகாம் சொல்லி அனுப்புறாரு, நீ என்ன பண்ணு, என் ஜனத்தார் இடத்துக்கு போயிட்டு அங்க எனக்கு என்ன பண்ணும், என் மகனுக்கு ஒரு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பி விடுறாரு. அவரும் என்ன பண்றாருன்னா, ஆண்டரை நோக்கி தன் வழிகளை ஒப்பு கொடுக்கிறார். எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனே, நான் என்ன பண்ண போறேன், என் எஜமானுக்கு பெண் கொள்ள போறேன், அவங்க மகள் என்ன பண்ணும், நான் இருக்கிற இடத்துல நான் உட்காந்துட்டு இருக்கிற துறவண்டையில எந்த ஸ்திரீ வந்து எனக்கு என்ன பண்ணும், நான் வந்து கேட்கும் பொழுது தண்ணீர் கொடுக்கணும்,
எனக்கு மாத்திரமல்ல என் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண்ணே, நீர் என்ன பண்ண எஜமானுக்கு காண்பிக்கிற மகளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல தன்னுடைய வழிகளை ஒப்பு கொடுத்துட்டு கடந்து போறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல பாருங்க, இவர் துறவண்டியில உட்காந்துட்டு இருக்காரு. அங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு அந்த மகள் கரெக்டா வந்துட்டு அவங்க தண்ணீர் கேட்கும் பொழுது, குடியும் என் ஆண்டவனேன்னு சொல்லிட்டு, உங்கள் ஒட்டகங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி அந்த மகள் அந்த காரியத்தை செய்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவ சமூகத்துல நீங்கள் உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் சரியான பாதையில உங்கள் நடத்தக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் நமக்கு இது தெரியாம போயிடுதுங்க. நீங்க தேவ சமூகத்துல போயிட்டு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக தேவன் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். எலியாசாருக்கு தெரியும், என் எஜமானுடைய தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் என் வழிகளை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது என் வழிகளை வாய்க்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவராய் தேவ சமூகத்துல என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அதே போல பாருங்க, அதுவும் யாருன்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். ஹல்லேலூயா. அந்த மகனுக்கு கர்த்தர் தாமே என்ன பண்றாருன்னா ஒரு வழிகளை திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் உங்கள் வழிகளை யாருக்கு ஒப்பு கொடுக்கணுமா, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இங்க பாருங்க, ஈசாக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருது. இப்ப பஞ்சம் வரும்பொழுது அப்பா அன்னைக்கு பஞ்சம் வரும்பொழுது என்ன பண்ணாரு, எகிப்துக்கு கடந்து போனாரே, நாம கூட என்ன பண்ணலாம், எகிப்துக்கு கடந்து போலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாரு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஈசாக்குக்கு தரிசனத்துல தோன்றி என்ன பண்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நீ இருக்கிற இடத்துல என்ன பண்ணு, குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. தன் வழியை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இல்லை ஆண்டவரே இங்கே ரொம்ப பஞ்சமா இருக்கு, என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லலைங்க. அந்த இடத்துலயே என்ன பண்றாருன்னா கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே தன் வழிகளை ஈசாக்கு ஒப்பு கொடுத்து அதே இடத்துல காத்து கொண்டிருந்தார். பாருங்க, அவர் அந்த தேசத்துல விதை விதைத்தாராம். கர்த்தர் 100 மடங்கு பலனடையும்படிக்கு கிருபை செய்தாராம். ஹல்லேலூயா. அதில் நீங்க 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்துட்டு தேவ சமூகத்துல காத்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவரா இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, எலியாசார் தன் வழிகளை ஒப்பு கொடுத்ததுனால்தான் அந்த மகனுக்கு ரெபேக்காலை தேவன் தாமே ஈசாக்கு திருமணம் செய்யும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் போன வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்தார். அதே போல ஈசாக்குடைய வாழ்க்கையில அவருடைய வழியை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வழிகளை கூட கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமா, நீங்கள் உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை ஆச்சரியமாக நீங்கள் வெட்கப்பட்ட எல்லா இடங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் முதலாவது அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா நம்ம வழிகளை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம் வழிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவேதான் யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லி தன் வழியை அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தி கொண்டு யோபு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய், சாட்சியுள்ள ஒரு மகனாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் கூட அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா, உங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். உங்கள் காரியத்தை தேவன் நிச்சயமாக வாய்க்க செய்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூடப்பா யாரெல்லாம் தங்கள் வழிகளை உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குறாங்களோப்பா, அந்த பிள்ளைகளுடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாருன்னு சொன்னீங்களேப்பா, அந்த வழிகளை உமக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு தேவனீர் இரக்கம் செய்வீராக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை சொன்னீங்களே, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த பிள்ளையுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்து சாட்சியாய் நிலைநிறுத்துவீராக. தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆவியினரே வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.